ஹலோ, நான் மதியழகன் பேசுறேங்க. என்னோட அக்கவுண்ட். ஆமாங்க. அப்படியா? கட்டிட்டாங்களா? ஓ, ஓகே, தேங்க்யூ. இந்து, நம்ம பேங்க் எஃப்டியை பிரேக் பண்ணியா? ஏன் கேக்குறீங்க? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு ப்ளீஸ். உங்களுக்கு தெரியாம உங்க சம்மதம் இல்லாம நான் எதுக்குங்க அப்படி செய்வேன்? ஏன் கேக்குறீங்க? எக்ஸ்டென்ஷன் கேக்குறதுக்காக பேங்க் ஃபோன் பண்ணேன். பேங்க் ஃபோன் பண்ணா டியூஸ்லாம் கட்டிருக்குன்னு சொல்றாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஓ, எனக்கு புரிஞ்சு போச்சு. என் நிலைமை சகிக்காம நீ ஜிடிஆர் கிட்ட சொல்லிருக்க. ஜிடிஆர் எம்ஆர்பி கிட்ட. ப்ளீஸ் வளராதீங்க. நான் எங்க அம்மா முன்னாடியே உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நம்ம சிச்சுவேஷனை ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்றேன். அப்ப யார் தான் இதெல்லாம் கட்டினது? நான் தான் கட்டினேன். தாராளமா கட்டலாம். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இந்த ஜென்மத்துல எனக்கு வேலை கிடைக்காது, சோ என்னால இந்த பணத்தை பெரட்ட முடியாது, என்ன நான் கையால் ஆகாதவன், இனிமே காலம் பூரா உங்க தயவுல தான் இருக்க போறேன், 3 வேளையும் உங்க சொத்தை தின்னுட்டு. அப்படிதானே நினைப்பு? சொல்லுங்க அத்தை. மதி, என்னது இது? யாருக்கிட்ட என்ன பேசுறீங்க? மதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். ஏன்னா உங்க செய்கைக்கு வேற என்ன அர்த்தம்? சரி, அப்படியே கட்டுறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன இன்சல்ட் பண்றதுக்கா? மதி ப்ளீஸ், எங்க அம்மா இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு இப்படி குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்து, உனக்கு வேணா உங்க அம்மா இம்பார்ட்டன்டா இருக்கலாம், ஆனா எனக்கு தன்மானம் தான் முக்கியம். அக்கா, இன்னைக்கு எங்க கம்பெனில எங்க பாஸ் என்ன கூப்பிட்டு என்ன எப்படி எல்லாம் பாராட்டினார் தெரியுமா? மிஸ்டர் சிதம்பரம், நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்கேயோ இருக்க வேண்டியவருன்னு சொன்னார். எப்படி நல்லா நடிக்கிறேனா? உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு மத்தவங்கள பம்பரமா சுத்த விட்டு வேலை வாங்குறியே, நம்ம கம்பெனில எதிர்காலத்துல நீ ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவ அப்படின்னு பாராட்டினார். என்னக்கா, பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா? டேய், நீ அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்கறது மாமாக்கு தெரிஞ்சிருச்சுடா. உன்னை செட்ல வச்சு பாத்துருக்காரு. நானும் என்ன எவ்வளவு கட்டுப்படுத்திக்க பாக்குறேன். உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு, உன்னை பலகீனப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக. ஆனா என்னால முடியல. எனக்கு தெரியும், நான் தான் உன்னோட வீக்னஸ், பலகீனம் எல்லாமே. இது பாரு கவிதா, கவிதா, முதல்ல அழறத நிப்பாட்டு. அழறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, அது உனக்கும் தெரியும். நீ என்னோட பலகீனம் கிடையாது. யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்கணும், அந்த நினைப்பு தான் மேலோங்கி நிற்கும். சரி வா, நானும் கூட லைப்ரரிக்கு வரேன். நான் புக்ஸ் எடுத்து தரேன், அத நீ படி. வீட்டுல அடைஞ்சு கிடந்து உன் புருஷ முகத்தையே பார்த்து பார்த்து நீ இப்படி ஆயிட்ட. அவன் பேரை சொன்னாலே உள்ளூர பயம் வந்துருது உனக்கு. அதை விட்டு நீ வெளியே வரணும். அதுக்கு முதல்ல இந்த வீட்டை விட்டு நீ வெளியே வரணும். யூ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர். பிரமிப்பா இருக்கா? உன்னால முடியும். ஹாய் கலை, என்னாச்சு? என்னாச்சு கலை? மேம், நான் உங்க மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா இப்ப நீங்க செஞ்சது அநியாயம். அந்த பிரகாஷ்க்கு தான் ஆம்பளைங்கிற திமிரு போதாததுக்கு ட்ரஸ்டியோட பையன் வேற. தான் என்ன செஞ்சாலும் யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கங்கிற திமிரு. and this is not the first time. அவன் நிறைய கேர்ள்ஸ் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கான். அத கலை ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கா. அதுக்கு நீங்க அவளை பாராட்டி சர்டிபிகேட் கொடுக்கணும். இப்படி 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இது ரொம்ப அநியாயம். டோட்டலி டிஸ்கஸ்டிங். சாரு, இந்த விஷயத்துல நான் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என் கைய மீறி போயிடுச்சு. சஸ்பெண்ட் பண்ணதுதான். சாரி மேம். அப்ப எங்களுக்கும் வேற வழி இல்ல. நாங்களும் ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான். வெரி சாரி.